ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது சொந்தமாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து பிளான் பண்ணலாம், நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு கடனுக்கான அமௌண்ட்டை வந்து நான் பாதியாக குறைச்சிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ்லேயே என்னால் எப்படி இந்த அளவுக்கு குறைக்க முடிஞ்சிச்சு. டென்யூர் அதாவது 20 வருஷம் நான் கட்டக்கூடிய ஹோம் லோனை நான் 10 வருஷமாக குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கிறத எனக்கு வந்து வீடியோவாக கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஹோம் லோன் அப்படிங்கிறத நான் எப்படி வந்து டென்யூரை குறைச்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு தான். இப்போ நான் ஹோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ 30 லட்ச ரூபா அப்படின்னா நான் வந்து இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, மாதம் 30,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இஎம்ஐ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ நாள் பே பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 வருஷம் நான் பே பண்ணிட்டேன். 3 இயர்ஸ் வந்து நான் பே பண்ணிட்டேன். ஏன் வந்து இந்த இஎம்ஐயை வந்து நான் வந்து இஎம்ஐன்னு சொல்கிறேன், 3 இயர்ஸ் நான் பே பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து இஎம்ஐயோட சேர்த்து இப்போ நான் 30,000 ரூபா கட்டுறேன் அப்படின்னா இந்த 30,000த்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,000 அப்படிங்கிறது வட்டிக்கு தான் போகுங்க. சரிங்களா? இந்த மீதி இருக்கிற 2,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2,000 மட்டும்தான் அசலுக்கு போகும். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2,000 தான் போகும். இப்போ 2,000 தான் கரையுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 30 லட்சத்தில் வெறும் 2,000னா இங்கே எவ்வளோ வருங்க? 28,98,98,000 இருக்குங்க. 28,98,000. ஏன்னா 2,000 மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வட்டி கட்டுவோம். ஆனால் நம்ம வந்து இந்த அசல் அப்படிங்கிறத கூடுதலாக செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் அசலில் பணம் கட்ட முடியும். ஆனால் நான் எடுத்துருக்கிறது ஸ்டேட் பேங்க்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அசலில் பணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் பண்ணது ஃபஸ்ட்டு ஒரு இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா கட்டினேன். ஒரு இஎம்ஐ அப்படிங்கிறது எவ்வளோ கட்டினேன்னா 30,000 ரூபா கட்டினேன். இந்த ஒரு இஎம்ஐ கட்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 28 லட்சத்தி இங்கே என்னவா மாறும் அப்படின்னா 30,000 ரூபா கட்டிட்டோம்னா, ஏன்னா 30 லட்சம் இல்லைங்களா, இந்த 30 லட்சத்தில் எவ்வளோ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ இருக்குன்னா 28,70,000 ரூபா நம்மளுக்கு வந்து இருக்கும். 28,70,000 ரூபா நம்மளுக்கு இருக்கும். இந்த 30,000 ரூபா கட்டின உடனே நம்மளுக்கு வந்து இது மாறிடும். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இஎம்ஐ அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு இஎம்ஐயை நான் வந்து வருஷம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்போ ஒரு இஎம்ஐ வந்து ஒரு டைம் கட்டியிருக்கேன். இதே வந்து நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருடம் கட்டிட்டேன். 3 வருடம் கட்டிட்டேன் அப்படின்னா எவ்வளோ கட்டிட்டேன்னு பாருங்கள், 90,000 ரூபா எக்ஸ்ட்ரா நான் கட்டியிருக்கேன். சரிங்களா? இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணது. இந்த 3 வருஷத்தில் 30,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90,000 ரூபா நான் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணிட்டேன். இதுதான் வந்து அசலில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ. அப்போ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நினைக்கலாம், எக்ஸ்ட்ரா இஎம்ஐ எப்படி நம்மளால் கட்ட முடியும், கட்டவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது போனஸ் வருது, இல்லை உங்கள் கையில் வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, வேறு ஏதாவது தேவைக்காக வேறு ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இஎம்ஐ என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போயிடலாம். எப்படி போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இஎம்ஐ இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ வந்து வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 வருஷமாக பே பண்ணிட்டேன். ரெண்டாவதாக நான் எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இஎம்ஐயோட அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை 5%லேருந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டென்யூர் அப்படிங்கிறது குறையுது. இந்த 5%லேருந்து 10% அப்படிங்கிறது இந்த 3 வருஷத்தில் நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு வந்து 30,000 ரூபாய் இருந்துச்சு இல்லைங்களா, நான் 1 இயர் முடிஞ்ச உடனே 13வது மாதத்திலிருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளஸ் வந்து 2,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இஎம்ஐ வந்து 30,000 ரூபாய், ஆனால் நான் 2,000 ரூபாய் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கூடுதலாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த கூடுதலாக கட்டுறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு தேவைப்படுற இஎம்ஐ 30,000, நான் கூடுதலாக 2,000 கட்டுறேன் இல்லைங்களா, இது என்ன ஆகுது அப்படின்னா அசலில் போய் கழியுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 30,000 அப்படிங்கிறது எனக்கு இப்போ எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு 1 இயர் மட்டும் நான் 32,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் இஎம்ஐ கட்டினேன். இப்போ இந்த 32,000 அப்படின்னு கட்டும் பொழுதே இந்த 2,000 12 மாதம்
நம்ம கட்டணும் அப்படின்னா 12 24,000. இப்போ கூடுதலாக நான் எவ்வளோ கட்டிட்டேன்? 24,000 கட்டிட்டேன். இது ஒரு அமௌண்ட்டு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 30,000 எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ கட்டியிருக்கிறேன். அப்புறம் இஎம்ஐயில் 2,000 கூடுதலாக கட்டினதுனால பார்த்தீங்கன்னா 24,000 நான் வந்து கூடுதலாக கட்டுறேன் வருஷத்துக்கு. இப்போ ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி நான் ஒரு வருஷம் கழித்து நான் கட்டினேன். இந்த மாதிரி கட்டும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய டென்யூர் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையுது. இதில் எனக்கு இப்போதைக்கு இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே அதாவது பேங்க்லேயே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 3லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டணும். அடுத்த வருஷமும் எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ கட்டியிருக்கிறேன். அது இல்லாமல் 2,000 இஎம்ஐயில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2 வருஷம் இது முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நான் 3வது வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டென்யூர் குறையணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்யூர் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஏற்கனவே நான் 32,000 கட்டிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா இஎம்ஐ, இதை வந்து கூடுதலாக ஒரு 2,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போது நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 32,000 + 2,000 அப்படிங்கிறத என்ன ஆயிடுது அப்படின்னா எனக்கு 34,000 அப்படின்னு ஆயிடுது. இப்போ இந்த 34,000 அப்படிங்கிறத ஒரு வருஷமா அதாவது 3வது வருஷத்தில் நான் கட்டிட்டு இருக்கிறேன். கட்டிட்டு இருக்கும்போது இப்போ 34,000 அப்படிங்கிறத கட்டுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து 12 மாதம் ஏற்கனவே 2,000 அசலில் கூட்டியிருக்கேன், திரும்ப 2,000 கூட்டியிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து 12 மாதம் கட்டும் பொழுது 4,000 ரூபா கட்டுறேன். இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக நான் வந்து 48,000 கட்டியிருக்கேன். அப்போது அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது எவ்வளோன்னா 28,000. இது வந்து நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் நான் போட்டிருந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் இதுவாகவே வந்து நெகட்டிவாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் கூட உங்களுக்கு தெரியலை, நீங்கள்லாம் வீடியோ போட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கால்குலேஷன் வந்து வீடியோவில் கொடுக்கும்பொழுது சில சமயங்களில் சின்ன தவறுகள் நடக்கிறது இயல்பு தான். பட் வந்து அதை ஏன் அவ்வளோ பெருசாக எடுத்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ இல்லையோ நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. பார்க்குற வியூவர்ஸ் கிட்ட உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது என்னென்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வந்து தயவு செய்து வீடியோவை பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. எனக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் இவங்ககிட்ட பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நடுவில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 28,000 தான் நம்மளுக்கு எவ்வளோங்க இஎம்ஐயாக வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அதாவது வட்டி. இப்போ நான் அதில் வந்து கூடுதலாக நம்ம எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000ல் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4,000. இப்போ கூடுதலாக நம்ம 34,000 கட்டும் பொழுது நம்மளுக்கு கூடுதலாக அசலில் பார்த்தீங்கன்னா மாதம் 6,000 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு வந்து குறையும். இப்போ மாதம் 6,000 ரூபா அப்படின்னு குறையுதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து குறையுது. மாதம் 6,000 ரூபா அப்படின்னு இப்போ வந்து நான் வந்து 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். மந்த்து வைஸு நீங்கள் வந்து மந்த்து வைஸு ஒரு 6,000 ரூபா குறையுது அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எத்தனை மாதம் கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 மாதங்கள் கட்டியிருக்கேன் அப்படின்னா 36க்கு இன்ட்டு 6,000 அப்படின்னு போட்டிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு கணிசமான ஒரு லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி ஆனதுனால பார்த்தீங்கன்னா என்னுடைய டென்யூர் அப்படிங்கிறது 20 வருடம் அப்படின்னு இருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9 இயர்ஸ் குறைஞ்சிருக்கு. இதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இன்னொரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ நான் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு 1,000 ரூபாயோ 500 ரூபாயோ சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து நான் வந்து அந்த ஹோம் லோனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோம் லோனை சீக்கிரமாக அடைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நான் வந்து இதை வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் சிங்கிள் இன்கம் தான் எனக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஹோம் லோன் அப்படிங்கிறது போடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வேறு வழியே இல்லை. ஏன்னா வட்டி வீட்டு வாடகை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப பரவாயில்ல நம்ம வந்து லோன் போட்டு எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். இது வந்து செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டுக்கு கிடச்சிது. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ண உடனே அது வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தாச்சு. ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு 1 இயர்
பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நான் வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹோம் லோன் இல்லாமல் நம்மளுடைய சேமிப்புகள் செலவுகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோனுக்கு ஒரு 30,000 நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த 30,000 எப்படி டேலி பண்ணுறது எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுல கஷ்டம், அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது வருது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை ஒதுக்குறதுல ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஆகிட்டேன் அப்படின்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்கம். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து பட்ஜெட்டை எப்படி வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, அதாவது குறைக்கிறது எப்படி, எங்கேருந்து அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அதிகமாக சேமிக்க முடியும், எந்த செலவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து மாற்றி 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 போட்டேன். ஆனால் என்னுடைய சேமிப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கணிசமாகவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ஹோம் லோன்னால். ஏன்னா வேறு வேறு சேமிப்புகள் கொஞ்சம் கூடுதலாக பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் வந்து குறைச்சேன். அப்புறம் இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி நான் எக்ஸஸாக வந்து பண்ணதுனால எனக்கு ஹோம் லோன் வந்து 20 வருஷம் அப்படிங்கிறது இப்போ 10 வருஷமாக குறைஞ்ச உடனே பயங்கர ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக கட்டி கட்டி நான் ஹோம் லோனை சீக்கிரமாக அடைச்சிட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னுடைய ஒப்பீனியன் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் கூடுதலாக இஎம்ஐயோ கட்டியோ அல்லது வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை பண்ணியோ நான் வந்து ஹோம் லோனை அடைக்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.